ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மாடிப்படியிலேருந்து கால் ஸ்லிப் ஆகிடும். ஸ்லிப் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயின், காலை ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே முடியல. வீட்டில் எல்லாருமே இந்த நீவர பக்கம் போங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே போகிறது எனக்கு பயம். சரி இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சிபிசி வந்து பார்த்துருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா எப்படி பெயின் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போது ஒரு நாளைக்கு ஒரு கரெக்டாக ஒரு 5 டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் நடக்க முடியுது, மாடிப்படி ஏற முடியுது. வரும்போது அவ்வளோ பெயினில் வந்தேன் நான். ஸ்டெப் ஏற முடியல, ஒரு பஸ்ஸில் ஏற முடியல, காலாட ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் தான், 5 டேஸ் ஃபுல்லாக போன மாதிரி இருக்குது. நம்ம வெளியில் இந்த கட்டு போடுறது நீவர் பக்கம் போயிருந்தா கூட எப்படி 15 டேஸ் தான் நமக்கு ஆயிருக்கும். நம்ம நீவராக அது பண்ணுறதுன்னு சொல்லி பெயின் அதிகம் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெயின் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு உங்களுக்கு பெயின் இல்லை. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பெயின் இல்லை, பண்ணி முடிச்சதுக்கு பெயின் இல்லை. 5 டேஸில் பார்த்தீங்கன்னா பெயின் இல்லாமல் எனக்கு அந்த இது க்யூர் ஆகிடுச்சு. நான் டாக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்.